நான் உங்கள் மகேந்திரா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதில் மே 2024 எக்ஸாமுக்கான அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ CY அதாவது காலண்டர் இயர் 2024 அட்மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சு பார்த்தீங்களா, மார்ச் 21 முடிஞ்சு, மார்ச் 31 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து அட்மிஷன் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் அதாவது இதெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து April 15 சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்மிட் பண்ண வேண்டிய சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மே 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே சொல்ல போகிறாங்க. இப்போ டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா April 15 அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போ April 15. ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக. ஒன்ஸ் வந்து April 15 வந்து வெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் கண்டிப்பாக ஒரு 10 days வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான வெப் போர்ட்டல் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். வித்தவுட் ஃபைனோட நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 days இருக்கும். April 25 வரையும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா வித் ஃபைனோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதையும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் May 19 வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. May 19 வந்து எக்ஸாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. June 1st வீக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பேப்பர் வேல்யூஷன் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸாம் ப்ரொசீஜர் அப்படியே போகும். ஸோ இதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா கிடைச்சது வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லேட்டஸ்ட்டாக இப்போ உள்ள அந்த அட்மிஷன் முடிஞ்சவங்களுக்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு சப்மிட் பண்ணவங்களாம் சப்மிட் பண்ணிடுங்க. அந்த விஷயத்தையுமே இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.